Morning student, welcome to All Pass Academy. 10th வகுப்பு மேக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா 1.11 கொடுத்திருக்காங்க. சோ அது என்ன கொடுத்திருக்காங்க அப்படினாக்கா A என்ற ஒரு செட் கொடுத்திருக்காங்க, B என்ற ஒரு செட் கொடுத்திருக்காங்க. B to the set of A gives B கொடுத்திருக்காங்க. A BF find the given f of x 3x minus 1 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இதெல்லாம் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கனாக்கா ஏரோ டயகிராம், டேபிள், அதுக்கப்புறம் செட் ஆஃப் ஆர்டர், கிராஃப் இது நாலே கண்டுபிடி சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கொடுத்திருக்கிறது f of x equal to 3x ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதை எடுத்து எழுதிரோம். இப்போ a ல இருக்க ஒவ்வொரு வேல்யூஸ் எடுத்து வந்து x கிரேத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் a ல என்ன இருக்குனாக்கா 1 இருக்கு, அதை எடுத்து வந்து x கிரேத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 3 into x க்கு பதிலா 1 minus 1. சோ ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் 1 இருந்துச்சுனா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், அதனால இங்க பிராக்கெட் போட்டுருக்கேன். 3 1s are 3 minus 1. சோ 3 ல 1 போச்சுனா ரிமைண்டர் 2. சோ இங்க கண்டுபிடிக்கிற வேல்யூ எதுல வரும்னா b ல வரும். அப்படி வந்துச்சுனா தான் நீ போறது கரெக்ட், இல்லனா தப்பு. ஓகேங்களா? சோ அடுத்து என்ன இருக்கு 2. f of 2 எடுத்து வந்து x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம். 3 into சேம் எல்லா வேல்யூமே இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 3 அப்படியே வச்சுங்க, x க்கு பதிலா 2 minus 1. 2 3s are 6 minus 1. சோ சப்ட்ராக்ஷன் பண்ணா 5. இது f of 2 உடைய வேல்யூ. b ல இருக்கா பாருங்க. ஓகே இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா f of 3 கொடுக்குறோம். 3 into x க்கு பதிலா 3 minus 1. 3 3s are 9 minus 1. இதெல்லாம் இருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னாக்கா 8. நெக்ஸ்ட் பாருங்க, f of 4 கொடுக்குறோம். 4 கொடுத்தோம்னா 3 into 4 minus 1. சோ இப்போ பாருங்க, f of 4 equal to 4 3s are 12 minus 1. இதெல்லாம் இருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 11. சோ எல்லாமே இதுல வந்துச்சா? இங்க பாருங்க, f of 1 1 2 3 4 எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்து f of 4 வரையும் கண்டுபிடிச்சிட்டோம். சோ இது எல்லா நம்பரும் எதுல வருது? f of b ல வந்துச்சுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்துறாங்க ஏரோ டயகிராம். ஏரோ டயகிராம் போது இது டொமைன், இது கோடொமைன். சோ இது a, இது b ன்னு அர்த்தம். a ல என்ன வேல்யூ இருக்கு? 1 2 3 4. b ல இருக்கிற எல்லாத்தையும் அர்த்தம் வந்து கோடொமைன்ல எழுதிக்கலாம். 2 5 8 11 14. ஓகேவா? சோ இப்போ பாருங்க, 1 கொடுக்கும்போது 2. சோ 1 ன்னும்போது 2 கூட போகுது. நெக்ஸ்ட் 2ன்றது 5. நெக்ஸ்ட் 3ன்றது 8. நெக்ஸ்ட் 4ன்றது 11. ஓகேங்களா? இதான் ஏரோ டயகிராம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்துறாங்க? டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம்னும்போது ஒண்ணே இல்ல, இது x, இது f of x. ஓகேங்களா? x ன்றது a ல கொடுத்த வேல்யூ எல்லாம் x வேல்யூ 1 2 3 4. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, 1 கொடுக்கும்போது என்ன வருது வேல்யூ 2. 2 கொடுக்கும்போது 5. 3 கொடுக்கும்போது 8. 4 கொடுக்கும்போது 11. ஓகே, ஏரோ டயகிராம் கண்டுபிடிச்சிட்டோம், டேபிள் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்? செட் ஆஃப் ஆர்டர். செட் ஆஃப் ஆர்டர்ன்றது ஒண்ணு இல்ல, இது என்ன பண்ணனும்னாக்கா 1 2. இது தேர்ட் ஒன். ஓகேங்களா? இது செகண்ட் ஒன்னு, இது ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? சோ செட் ஆஃப் பண்ணும்போது 1 2. நெக்ஸ்ட் 2 5. நெக்ஸ்ட் 3 8. நெக்ஸ்ட் 4 11. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? ஃபோர்த் ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துடலாம். எனக்கு இடம் இல்லாதனால அழிச்சிட்டேன். இங்க பாருங்க, x ல வேல்யூ என்ன கொடுக்குறோம்னா 0 1 2 3 4 5 6 ன்னு கொடுத்துட்டோம். இது y ல 2 2 ஆ எடுத்துக்கிறோம். 2 4 6 8 10
12. இது என்னது y axis, இது x axis. ஓகேங்களா? சோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1, 2. சோ ஃபர்ஸ்ட்ல இது x, செகண்ட்ல இது y. x ல 1 இங்க இருக்கு, y ல 2. y ல இங்க 2 இருக்கு. இந்த இடம் பாயிண்ட் வச்சிட்டு 1, 2. நெக்ஸ்ட் 2, 5. ஃபர்ஸ்ட் இது x, செகண்ட் இது y. 2 இது 2 ல இருந்து 5 அப்படினும்போது 6 க்கும் 4 க்கும் சென்டர்ல வரும். சோ இந்த இடம் ரவுண்ட் பண்ணிட்டு 2, 5. நெக்ஸ்ட் பாருங்க 3, 8. x ல 3, y ல 8. சோ அப்படி எல்லாமே ஸ்கேல் வச்சிட்டு தோராயமா போட்டுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 3, 8. நெக்ஸ்ட் 4, 11. x ல 4, y ல 11. சோ 2 க்கும் 10 க்கும் சென்டர்ல வரும். சோ இந்த இடம் 4, 11. ஓகேவா? சோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதுல எதனா டவுட்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க.